பொதுவாவே சிவன் கோயில்கள்ல தினம்தோறும் 16 வகையான பொருட்களில அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானது. இது கோடி சிவலிங்கங்களை பார்த்த புண்ணியத்தை கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அன்னாபிஷேகத்தை கண்டா கோடி புண்ணியம் என்பார்கள். அது போல அன்னாபிஷேகத்தை கொடுக்கப்படும் அன்னத்தை வாங்கி உண்டால் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். சிவலிங்கம் முழுவதும் அன்னம் சாத்தப்பட்டிருக்கும். இந்த அன்னத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவருக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும்னா அதுக்கும் இந்த விசேஷமான நாள்ல நம்ம சிவனை தரிசிக்கிறதும் அவர் கொடுக்குற அந்த அன்னத்தை சாப்பிடுறதும் ரொம்பவே விசேஷமா கருதப்படுது. சந்திர பகவானின் சாபம் நீக்கப்பட்ட நாளும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளில் தான் சந்திரனுக்குரிய தானியங்களையும் அரிசியும் சிவனுக்கு அன்னமிட்டு அபிஷேகம் செய்ததாக சந்திரனால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் நீங்கும் அப்படிங்கிறதுனால இந்த நாளை ரொம்பவே விசேஷமா கொண்டாடுறாங்க. அன்னாபிஷேகத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்தால் நம்ம வீட்டுல உணவு தட்டுப்பாடு இருக்காது அப்படிங்கிறது முன்னோர்களின் நம்பிக்கை.